வியாதியஸ்தர்களை வெறுக்கிற டாக்டர் எங்காவது பார்த்துருக்கீங்களா? டாக்டரை யாருக்குன்னா வியாதியஸ்தர்களுக்காக தான். சிக் பீப்புளை பார்த்து பயப்படுறவங்களா தான் அவங்க டாக்டர் ஆகவே முடியாது. ஏன்னா டாக்டருக்கு படிச்சதே வியாதியஸ்தர்களுக்கு மருத்துவம் பார்க்கறது தான். தேவனுடைய ராஜ்யத்துல ஊழியம் செய்யறேன் பாவிகளை வெறுத்தா we are not fit for the ministry. தேவனுக்காக எதையாகலும் செய்ய விரும்புகிறவர்கள் ஒரு பாவியின் மேல் மனதுருக்க முடியவில்லை என்றால், ஒரு பாவியை கர்த்தர் மாத்தணும்ன்ற அந்த மனதுருக்கம் நம்மளுக்குள்ள இல்லைன்னா ராஜ்யத்துல நம்ம ஊழியம் செய்ய முடியாது. அவன் கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகத்தை குறிச்ச ஒரு பிக்சரை இயேசு வேத பாரர்களுக்கு காட்டி கொடுக்கிறார். இந்த இடத்துல இயேசு ஒரே ஒரு உண்மையில அவங்க மனதில் இருக்கிற எல்லாத்தையும் உடைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கோபங்கள் இருக்குதா, வெறுப்பு இருக்குதா, பொறாமை இருக்குதா, பெருமை இருக்குதா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அந்த காணாமற் போன ஆடு தான் தொலைந்து விட்டோம் என்று தெரிந்த உடனே கதறுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருந்தது. அதை போன்று நீங்கள் எந்த பாவத்தில் இருந்தாலும், ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று கதறி அழுகும் போது அந்த அன்பின் மேய்ப்பன் வந்து அந்த ஆட்டுக்குட்டியை தன் தோளின் மேல் சுமந்தது போல உங்களையும் சுமந்து பரலோக வீட்டிற்கு சேர்ப்பாராக. காணாமல் போன ஆட்டுக்குட்டி காடும் மேடு துள்ளி ஓடிச்சான், பாதை தெரியாமல் மாட்டிக்கிட்டதாம், மேய்ப்பன் தேடி கண்டுபிடிச்சான், பாதை தெரியாமல் மாட்டி